வணக்கம், நான் உங்கள் சிவா. 3 ஆரஞ்சு கலர் வந்தே பாரத் இன்னைக்கு ஆகஸ்ட் 31 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் சென்னை டு நாகர்கோவில், நெக்ஸ்ட் சென்னை டு பெங்களூர், அதுக்கப்புறம் மீரட் சிட்டியிலேருந்து லக்னோ சிட்டி. இன்றைக்கி ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஆர்மி நம்பர் நரேந்திர மோடிஜி வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ட்ரெயின் ரூட்டில் வந்து இப்போது சென்னை டு நாகர்கோவில் வந்தே பாரத் இருக்குது. அதுவும் ஆரஞ்சு கலர் எஸ்பெஷலி. இது 12 டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணிட்டு போகுது. ஓகேங்களா, அதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சென்னை. ஓகேங்களா, சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பெரம்பூர், அதுக்கப்புறம் திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஓகேங்களா, இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரூட்டாக தான் இருக்குது. ஏன்னா 12 டிஸ்ட்ரிக்ஸாக கிராஸ் பண்ணி போகுது. அதே மாதிரி வந்து இது வரைக்கும் இந்தியாவில் 100 வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் ஆப்ரேஷனில் இருக்குது ஆல் ஓவர் இந்தியாவில். அதுவும் 219 டிஸ்ட்ரிக்ஸை கிராஸ் அவுட் பண்ணி போகுது இந்த வந்தே பாரத் எல்லாமே. இந்தியாவில் முதல்ல ஜப்பான் கிட்ட இருந்து தான் புல்லட் ட்ரெயின்ஸ் வாங்குறதா இருந்துச்சு. பட் இப்போது ஏன்னா அதோட காசு பயங்கரமாக இருக்கும். ஏன்னா புல்லட் ட்ரெயின்ஸ் வாங்கினா அதுக்கான ட்ராக்ஸ் நம்ம இந்தியா கிட்ட வேணும். ட்ராக்ஸ் நம்மகிட்ட கிடையாது பெருசாக. இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வந்தே பாரத் எல்லாமே தமிழ்நாட்டு இல்லைன்னா சதர்ன் சைடு மோஸ்ட்டாகவே வந்து 100, 110 அப்படி தான். ஆனால் இது நார்த் சைடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாலிடாக 150, 160ன்ட்டு அவ்வளோ ஸ்பீடை பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. ஏன்னா நார்த் சைடில் ட்ராக்ஸ் செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த சைடு ராக்கு இந்த இதெல்லாம் இருக்குது. பட் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வந்து விவசாயம் பூமி. இந்த பெருசாக வந்து மணி டக்குன்னு பதியும். அது ட்ரெயின் போகிற வேகத்துக்குலாம் டக்குன்னு ட்ராக் கொலாப்ஸ் ஆனாலும் அதனால தான் இந்த சதர்ன் சைட் ஆஃப் இந்தியாவில் வந்து 110ங்கிற அலாகேட் பண்ணியிருக்காங்க வந்தே பாரத். இல்லை எல்லா ட்ரெயினுக்குமே வந்தே பாரத்னு கிடையாது, எல்லாருக்குமே. இதே புல்லட் ட்ரெயின் வந்துச்சுன்னா டோட்டலாக எல்லாமே மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு செலவு அதிகம். இது புல்லட் ட்ரெயின்ஸை கொண்டு வரது எல்லாமே அதிகம். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம பண்ண முடியாதுன்ட்டு வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் உருவாக்குனாங்க இந்தியா கவர்மெண்ட்டு. பட் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே 100 ட்ரெயின்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில். இப்போ வந்து அந்த வந்தே பாரத்துக்கு அப்கிரேட் விதமாக இன்னொரு புல்லட் ட்ரெயின்ஸ் வந்து கொண்டு வரேன். ஏன்னா இப்போ வந்து புல்லட் ட்ரெயின் கொண்டு வரதா இருந்து கொண்டு வரல. பட் இப்போ அதுக்கான சின்ன ஸ்டெப்பு வந்து கோவாவிலேருந்து குஜராத் அந்த சைடு ஆஃப் இதில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சைடில் மேப் போடுறேன். மேபி கோவா கிராஸ் அவுட் பண்ணுது அது. பட் அது எங்கேருந்து ஸ்டார்ட்டு நெக்ஸ்ட் எண்டிங் பாயிண்ட் உங்களுக்கு வந்து நான் கீழே கொடுக்குறேன், இல்லைன்னா பின்னால் போடுறேன். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு கடலுமே கிராஸ் அவுட் பண்ணி போகிற இதில் வந்து கடலுக்குள்ளே வந்து ட்ரெயின் போகிற மாதிரி இருக்குது. பட் இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் ட்ரெயின் ஜப்பான்லேருந்து கொண்டு வரணும். பட் அதுக்கு ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்ஸ் கம்மியாக தாங்க. மிஞ்சி போனால் ஒரு 8 கோச்சை அதிகமாக தான் சொல்கிறாங்க. இப்போ அது இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வந்தே பாரத் கொண்டு வந்தது நல்லதா கெட்டதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரை உங்களது விடைபெறுவது உங்கள் MS தம்ரோஸ். பாய்.